ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம இப்போ பார்க்கறது ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஷின் இருக்கு. given below are the marks of 30 students. ஸோ ஒரு 30 பேரோட மார்க் கொடுத்துட்டாங்க. இதை வந்து ஒரு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிளாக மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிளாக நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு இதில் இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ தெரியணும். லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ வந்து 48. 50ஸ்ல நமக்கு வேல்யூ இருக்கான்னா இல்லை. ஸோ 48 தான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. 49ம் கிடையாது நம்மக்கிட்ட. அடுத்தது ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ரேஞ்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு 1 கொடுத்துருக்காங்க. 0 1 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இதோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ 0 1. இந்த ஹையஸ்ட் வேல்யூவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவையும் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் கிளாஸஸ் பிரிக்க போகிறோம். எனக்கு மொத்தம் 30 வேல்யூ இருக்கு. 30 வேல்யூ இருக்கிறதுனால நான் 5 குரூப்பாக இதை பிரிக்க போகிறேன். 5 குரூப்பாக பிரிக்கிறதுக்காக நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இது நாம தான் வந்து டிசைட் பண்ணுறது. இது ஒரு அசம்ஷன். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து நான் 5 கிளாஸாக பிரிச்சுக்க போகிறேன். இதுக்கு நான் இப்போ எப்படி பிரிக்கணும் அப்படின்றத நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ஸோ 48 minus 1 by 5. 47 minus 1. 48 minus 1ன்றது 47 divided by 5 அப்படின்னு போடும்போது நமக்கு 9.4. இந்த 9.4 ரவுண்ட் ஆஃப் பண்ணா 10. ஸோ 10 நம்ம வேல்யூ எடுத்துட்டு 5 குரூப்பாக நம்ம பிரிக்க போகிறோம். நம்மளோட லீஸ்ட் வேல்யூ வந்து 1. இப்போ இந்த பக்கம் பாருங்க, கிளாஸ் இன்டர்வல் நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. ஓகே, கிளாஸ் இன்டர்வல் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. 10 நம்ம பிரிக்கணும் அண்ட் 5 கிளாஸ் பிரிக்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1ல் ஸ்டார்ட் ஆகுது. அது 1ல் ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம 0லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 0லேருந்து 9ன்றது 10 வேல்யூஸ். அப்புறம் அடுத்தது 10லேருந்து எடுக்கிறோம். நம்ம 10லேருந்து எடுக்கும்போது 0லேருந்து 9 முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே இன்க்ளூசிவ் டைப் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால 0லேருந்து 9. அடுத்தது நான் 9லேருந்துன்னு ஆரம்பிக்க கூடாது. 9ல ஆரம்பிச்சா அந்த 9ன்றது ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல வருதா செகண்ட் இன்டர்வல்ல வருதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அண்ட் இங்கே இன்க்ளூசிவ்னு அவங்க கொடுத்துருக்கிறதுனால 0லேருந்து 9. அப்போ அடுத்தது நம்ம 10லேருந்து தான் எடுக்கணும். கொடுக்கலன்னா நம்ம இஷ்டம்தான். ஸோ 10லேருந்து 19 ஒரு குரூப்பு, 10 பிரிக்கிறோம். அடுத்தது 20லேருந்து 29 ஒரு குரூப்பு, 30லேருந்து 39 ஒரு குரூப்பு, 40லேருந்து 49 ஒரு குரூப்பு. இப்போ 5 குரூப்பாக பிரிஞ்சிருக்கா. என்னோட மேக்ஸிமம் வேல்யூவே 48 தான். இங்கே வந்து 49 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 27. இந்த 27 நான் வந்து இந்த குரூப்பில் கொண்டு வந்து மார்க் பண்ணுறேன். 20லேருந்து 29. அடுத்தது 29. 29ம் எங்கே வரும்னா இங்கே தான் வரும். அடுத்தது 3. 3க்கான வேல்யூ ஃபர்ஸ்ட் குரூப்போட இருக்கு. 23 திருப்பி இங்கேயே. அடுத்தது 30. 30 வந்து அடுத்த இதுக்கு போயிடுது. 40. 40 வந்து லாஸ்ட்டு. 11. 11ன்றது செகண்ட் இதில் இருக்கு. 48 லாஸ்ட்டு. 1. 1ன்றது ஃபர்ஸ்ட் குரூப். 15 செகண்ட் குரூப். 35. 35ன்றது ஃபோர்த் குரூப். 40 லாஸ்ட்டு. 32 ஃபோர்த்து. 12. 12ன்றது இங்கே இருக்கு. 48 லாஸ்ட்டு. 4 லைன் தான் நம்ம போடுவோம். 5வது லைன் கிராஸ் பண்ணி போடுவோம். 41. 41ம் இங்கே இருக்கு. பட் இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரையலாமா அப்படின்னு கேட்டால் வரையக்கூடாது. ஸ்ட்ரைட் லைன் வரையக்கூடாது. 4 லைன் வரைஞ்சிட்டு 5வது பண்ணும்போது இதை இப்படி கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணுறது தான் 5th பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 32. 32 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. 4வது தான் அது. 13. 13ன்றது இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் 25. 25 வந்து தேர்ட் குரூப். 44. இப்போ இந்த 44 வந்து 5 முடிஞ்சிருச்சு. பக்கத்தில் தனியாக ஒரு லைன். 7 ஃபர்ஸ்ட் குரூப். 43 லாஸ்ட் குரூப். 25. 25 வந்து ஏற்கனவே அங்கே 4 இருக்கு. அதனால இப்படி கிராஸ் பண்ணோம். அப்போ அது 5 டேட்டா இருக்குன்னு அர்த்தம். 22. ஸோ தனியாக ஒரு 1. 19 மேலே
மேலே வந்து இது ஃபிஃப்த் ஒன்னும் போது நான் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். அதை கிராஸ் பண்ணிட்டேன். 18. இப்போ இதுவும் இங்கே தான் இருக்கு, ஸோ தனியாக எழுதிக்கிட்டேன். அடுத்தது 30. 30ன்றது கிராஸ் பண்ணால் 5ன்னு அர்த்தம். 24 தேர்ட் குரூப். 2ன்றது மேலே லாஸ்ட்ல 29. 29ன்றது இந்த குரூப்ல இருக்கு. இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் குரூப்ல 4 பேர் தான், 4 டேட்டா தான் இருக்கு. செகண்ட் குரூப்ல 4 கிராஸ் பண்ணியிருக்கோம், ஸோ 5. 5 + 1 6 நமக்கு. தேர்ட் குரூப்ல 5. 5 + 3 8. ஃபோர்த் குரூப்ல 5 அண்ட் லாஸ்ட் குரூப்ல 5 + 2 7. இப்போ இதை ஆட் பண்ணா எனக்கு 30 வரணும். ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணா 10. 8 10 + 8 18. 18 + 5 23. 23 + 7 30. டேலி ஆயிடுச்சா? நம்ம 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னோம், இங்க நமக்கு 30 டேலி ஆயிடுச்சு. ஸோ 0லேருந்து 9க்குள்ள நமக்கு 4 பேர் இருக்காங்க. 10லேருந்து 19க்குள்ள 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இதை யூஸ் பண்றோம். இங்க இன்க்ளூசிவ்னு கொடுத்ததுனால 0 to 9 அங்கேயும் கீழே வந்து 10லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்கேஸ் கொடுக்கலன்னா நான் இப்படியும் எழுதிக்கலாம், இல்லை எக்ஸ்க்ளூசிவ் டைப்லயும் எழுதிக்கலாம், ஸ்பேஸே இல்லாம.